நாளின் காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை சங்கீதம் 123வது அதிகாரம் 2வது வசனம். எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரை நோக்கி இருக்கிறது. அன்பான தெய்வ பிள்ளைகளே, அந்த வசனத்தின் 2வது பகுதியை தான் இதிலே நம்ம இந்த நாளின் ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தையாக நாம் எடுத்திருக்கிறோம். இதன் முன் பகுதியிலே இதோ வேலைக்காரரின் கண்கள் தங்களை எஜமான்களின் கைகளை நோக்கி இருக்குமா போலவும், வேலைக்காரியின் கண்கள் தங்களை எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமா போலவும், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரை நோக்கி இருக்கிறது என்று சொல்லி சங்கீதக்காரர் சொல்லுகிறார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்வில கூட ஆண்டவர் நமக்கு இரக்கம் செய்ய வல்லவராயிருக்கிறார். அவர் நமக்கு இரக்கம் செய்ய வேண்டுமே ஆனால் நம்முடைய கண்கள் அவரை நோக்கி இருக்க வேண்டும். பாருங்க, ஒரு வேலைக்காரனோ ஒரு வேலைக்காரியோ ஒரு இடத்திலே வேலை செய்யும் போது எஜமான்கள் தங்களுக்கு ஏதாயிலும் செய்ய மாட்டார்களா என்று அவருடைய கண்கள் அவர்கள் மேல நோக்கமாகவே இருக்கும். அதே போலதான் இந்த சங்கீதக்காரர் சொல்லுகிறா, அவர்கள் எப்படி எஜமானுடைய கையிலிருந்து ஏதாயிலும் கிடைக்காதா என்று பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அதே போல நாங்களும் ஆண்டவரே, நீர் எங்களுடைய எஜமான், எங்களை இந்த உலகத்துல சிருஷ்டித்தவர், எங்களை இந்த உலகத்துல உண்டாக்கினவர் நீர். உம்முடைய கரத்திலிருந்து எங்களுக்கு இரக்கம் கிடைக்கும்படியாய், நீர் எங்களுக்கு இரக்கம் செய்யும்படியாய் எங்களுடைய கண்கள் உமையே நோக்கி இருக்கிறது ஆண்டவரே, எங்களுக்கு இறங்கி அருளுங்கப்பா என்று சொல்லி அவர் ஆண்டவரை நோக்கி இந்த விண்ணப்பத்தை வைக்கிறதை பார்க்கிறோம். அன்பான தெய்வ பிள்ளைகள், இந்த காலை வேளையிலே ஆண்டவர் எனக்கு இறங்க வேண்டும், ஆண்டுடைய கண்கள் என் மேல நோக்கமாகி எனக்கு இறங்கணும். சங்கீதக்காரர் இன்னொரு சங்கீதத்துல சொல்லுகிறார், கர்த்தாவே என் மேல் நோக்கமாகி எனக்கு இறங்கும், நான் தனித்தவனும் சிறுமைப்படுகிறவனுமாயிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இந்த காலை வேளையிலே ஆண்டுடைய இரக்கம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிதான் நம்ம எல்லாரும் இந்த இடத்துல வந்திருக்கிறோம். ஆண்டவர் நிச்சயமாய் நமக்கு இறங்குவா. அவர் நமக்கு இறங்க வேண்டுமே ஆனால் நம்முடைய கண்கள் இந்த உலகத்தை நோக்கி அல்ல, ஆண்டவர் மேல நம்முடைய கண்களை பதிய வைக்கணும். அந்த காலை வேளையிலே அதைதான் ஆண்டவர் விரும்புகிறார். நம்ம அநேக நேரங்களில நம்முடைய கண்கள் மனிதர்களை நோக்கி பார்க்கிறது. இவர்கள் எனக்கு உதவி செய்ய மாட்டார்களா, அல்லது யாராயிலும் என்னுடைய காரியங்களிலே என்னை கையை பிடிச்சு தூக்க மாட்டாங்களா அப்படின்னு நம்முடைய கண்கள் மனிதர்களை நோக்கி பார்க்கிறது. இந்த காலை வேளையிலே நம்முடைய கண்கள் மனிதர்களே அல்ல, அந்த எஜமானாகிய நம்முடைய ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது நம்முடைய எல்லா தேவைகளையும் ஆண்டவர் நிறைவு செய்து அவர் நடத்த அவர் வல்லவராயிருக்கிறார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, வேதத்திலே இதற்கு நாம் பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு காரியம் எனக்கு என்னுடைய இருதயத்துல ஞாபகத்துக்கு வந்தது. பிரியமான நாளிலே 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20வது அதிகாரத்துல யோசபாத் என்கிற ஒரு ராஜாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதிகாரம் முழுவதும் நீங்க வீட்டுல சென்று வாசித்து பாருங்க. இதுல பார்க்கும்போது இந்த அதிகாரத்திலே யோசபாத் ஆண்டவருக்கு பிரியமான ஒரு ராஜாவாக யூதா ஜனங்களை அரசாட்சி செய்து கொண்டிருந்தார். இந்த யூதா ஜனங்களுக்கு விரோதமாக ஒரு நாளிலே மோவா புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களுடைய அம்மோனியரும் அவங்க எல்லாருமாய் சேர்ந்து அவர்களுக்கு விரோதமாய் யுத்தத்துக்காக வருகிறார்கள். அப்ப பாருங்க, இத கேள்விப்பட்ட உடனே யோசபாத் ராஜா என்ன பண்றாருன்னா ரொம்ப பயந்துட்டார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, யூதா ஜனம் ஒரு சிறிய கூட்டமான ஜனம், இவர்களுக்கு விரோதமா இத்தனை ஜனங்கள் எழும்பி வருகிறார்களே என்று சொல்லி அவர் மிகவும் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தானாம். அன்பான தெய்வ பிள்ளைகளே, சத்துரு அவர்களுக்கு விரோதமாய் எழும்பும் போது ஆண்டவரை தேடும்படியாய் தங்களுடைய இருதயத்தை அவர்கள் ஒருமுகப்படுத்துகிறதை பார்க்கிறோம். இந்த காலை வேளையிலே போராட்டங்கள் பிரச்சனைகள் வரும்போது நம்முடைய வாழ்விலே நம்ம ஆண்டவரை தேட இருதயத்தை ஒருமுகப்படுத்தணும். பாருங்க, அவங்க ஒருமுகப்படுத்துகிறான் அந்த ஜனங்கள் எல்லாரையும். அடுத்து பாருங்க, கர்த்தரிடத்துல சகாயம் தேடும்படியா அவர்கள் கூடினார்களா. எங்க கூடினாங்க தெரியுமா? யூதாவில் இருக்கிற எல்லா பட்டணங்களிலும் இருக்கிற ஜனங்கள் அந்த எருசலேம் தேவாலயத்துக்கு முன்பதாக அந்த புது ஆலயத்தின் புது பிரகாரத்து முகப்பிலே வந்து நின்றார்களாம். அந்த ஆலயத்துக்கு முன்பதாக அவர்கள் எல்லாரும் வந்து நிற்கிறாங்க.
யோசபாத் கர்த்தருடைய ஆலயத்தின் புது பிரகாரத்து முகப்பிலே நின்று ஆண்டவரே அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறார். ஜனங்கள் எல்லாரும் வந்துட்டாங்க. இப்போ ஜெபிக்கிறார்கள் எல்லாருமாய் சேர்ந்து ஆலயத்துல ஓடி வந்து ஜெபிக்கிறாங்க. எப்படி தெரியுமா? அந்த பழைய ஏற்பாட்டு காலத்துல தேவாலயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. பல காரியங்கள், உடன்படிக்கை பெட்டி, ஆசரிப்பு கூடாரம், இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது அல்லவா? ஆகவே எல்லாரும் ஓடி வருகிறாங்க. புதிய ஏற்பாட்டு காலத்துல நம்ம இருக்கிற இடத்துல இருந்து ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கலாம். எந்த சூழ்நிலைமையில் வழியாய் கடந்து செல் ஆண்டவரே இறங்கும் என்று கூப்பிடும்போது அவர் நமக்கு இறங்குகிற தெய்வமா இருக்கிறார். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் கூடி வருகிறாங்க. தேவாலயத்துக்கு முன்பதாக வந்து நிக்கிறாங்க. யோசபா ஜெபிக்கிறாரு. பரலோகத்தில் இருக்கிற தேவன் நீ ஒருவர் அல்லவா தெய்வம் ஆண்டவரே? நீர் தானே ஜாதிகளை ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமமும் இருக்கிறது அல்லவா? உம்ம கிட்ட யாரும் எதிர்த்து நிற்க முடியாதே. அவ்வளவு பெரிய தெய்வம் அல்லவா? இந்த ஆலயத்திலிருந்து ஒரு நாளிலே சாலமோன் இந்த ஆலயத்தை கட்டும்போது இந்த ஆலயத்திலிருந்து ஜெபிக்கிற ஜெபங்கள் எல்லாத்தையும் நீங்க கேட்கணும்னு ஜெபித்தாரே. பாருங்க, உம்முடைய சிநேகிதனாகிய ஆபிரகாமுக்கு நீர் இந்த சந்ததியை நீர் கொடுக்கவில்லையா? பல காரியங்களை சொல்லி ஜெபிக்கிறார். இந்த ஆலயத்தை நீர் சொல்லிதானே உமக்கென்று ஒரு ஆலயத்தை அவர்கள் கட்டி வைத்திருக்கிறார்கள். இந்த ஆலயத்திலிருந்து பஞ்சம், கொள்ளை நோய், என்ன பிரச்சனை வந்தாலும் ஜெபித்தா நான் அதற்கு கேட்பேன்னு நீங்க சொல்லி இருக்கிறீர்கள் அல்லவா? ஒவ்வொரு காரியங்களையும் சொல்லி சொல்லி யோசபாத் ஜெபிக்கிறார். ஜனங்களோடு சேர்ந்து ஜெபிக்கிறார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, நடந்தது என்ன தெரியுமா? அவர்கள் அவ்வளவு ஊக்கமாய் ஆண்டவரை தேட தங்களுடைய இருதயங்களை ஒருமுகப்படுத்தி உபவாசத்தோடு வந்து நின்று கர்த்தரை நோக்கி பார்த்தார்கள். அன்பான தெய்வ பிள்ளைகளே, அங்க யோசபாத் சொல்றாரு ஒரு 12வது வசனத்துல, எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரா? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்துக்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. வார்த்தை பாருங்க எவ்வளவு! ஆண்டவரே, எங்களுக்கு பலன் இல்லப்பா. அடுத்து சொல்றாரு, நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியல ஆண்டவரே. அடுத்து நாங்க என்ன, இவங்க எல்லாரும் சேர்ந்து வந்திருக்காங்க யுத்தத்துக்கு, எனக்கு என்ன பண்ணணும்னே தெரியல ஆண்டவரே. ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி இருக்கிறது என்றா. பாருங்க, எவ்வளவு ஒரு வார்த்தையை சொல்லி அவர் ஜெபிக்கிறா. எங்களுக்கு நிற்க முடியல ஆண்டவரே, பலன் இல்லை. அவரு பாருங்க, தன்னுடைய சுய பலத்தையோ தன்னிடத்திலிருந்து எதையுமே அவர் நம்பல. ஆண்டவருடைய பிரகாரத்துல போய் நிக்கிறார். ஆண்டவரே, சார்ந்து உம்மிடத்துல வந்துட்டோம்ப்பா, எங்களுக்கு பலன் இல்லப்பா, நீங்க தான் எங்களுக்கு உதவி செய்யணும், எங்களுக்கு என்ன செய்யணும்னே தெரியல. சில நேரங்களில் நம்முடைய சிச்சுவேஷன் அப்படிதான், பலன் இல்லாத சூழ்நிலை, அடுத்து என்ன பண்ணணுங்கிற ஒரு ஐடியாவே இல்லாம நடத்தப்படுகிற சூழ்நிலைமைக்குள்ளார் சில நேரங்கள்ல போறோம்ல. அந்த நேரத்துல எப்படி நம்முடைய நிலைப்பாடு எப்படி இருக்கிறது? மற்ற உதவிகளை நாடி ஓடுகிறோமா? ஆண்டுடைய பாதத்துல போய் முழங்கால் படிக்கிட்டு, ஆண்டவரே எனக்கு இறங்கும், யோசபாத் ஜெபித்தது போல ஜெபிக்கிறோமா? எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி இருக்கிறது என்று சொல்லி அவர் ஜெபிக்கிறார். பிரியமானவர்கள், நடந்தது என்ன? அங்கே பார்க்கும்போது அவங்க ஜெபிச்சுட்டு எல்லா கோத்திரத்திலையும் பாருங்க, அவர்கள் எல்லாரும் ஆண்டவரை துதித்தார்களாம். ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்தினார்களாம். கர்த்தருடைய ஆவி அங்கே இருந்த ஒரு மனிதன் மேல் இறங்குகிறது. யகாசியேல் என்கிற ஒரு மனிதன் மேல இறங்கினபடினால அவர் தீர்க்க தரிசனம் சொல்றாரு, நீங்க பயப்படாமலும் கலங்காமலும் கர்த்தர் உங்களோடு இருக்கிற, அந்த யுத்தம் உங்களுடையதல்ல, அது தேவனுடையது. தேவன் பார்த்து விட்டார். நீங்க ஆண்டவரை என்ன நோக்கி பாருன்னு சொன்னீங்கல்ல, அவர் எல்லாவற்றையும் பார்த்து விட்டார். அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ண போகிறார் என்று சொல்லி அவர் சொல்றாரு, யூதா மனுஷரே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்க. நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். தெய்வ பிள்ளைகளே, எவ்வளவு நல்ல தெய்வம் நம்முடைய தெய்வம். அவருடைய பாதத்துல அப்பாய்ந்து போய் நிற்கும் போது அவர் நமக்காக இறங்குகிறவர். யோசபாத் என்ன செய்யணும் தெரியாது சொன்ன, அவருடைய கண்கள் மேல நோக்கமாயிருக்கிறது என்று ஜெபித்த போது ஆண்டவர் அவருக்காக அந்த யூதா ஜனங்களுக்கு உடனே இறங்கி வந்தார்.
உடனே இறங்கி வந்தா நம்ம ஜெபிக்கணும் ஆண்டுட்ட. ஆண்டவரே, எனக்காக நீர் இறங்கணும்ப்பா. இன்றைக்கே இறங்குங்கப்பா என்று அவரிடத்துல நம்ம கேட்கும்போது நமக்காகவும் அவர் இறங்குகிறார். அன்பான தெய்வ பிள்ளைகளை, அவர்கள் யூதா ஜனங்கள் எல்லாம் துதிக்கிற ஜனங்களை நிறுத்தி அவர்களுக்கு விரோதமாய் கிளம்பி போறாங்க. ஆண்டவரை முன்னிறுத்தி அவர்கள் அந்த யுத்தத்துக்கு போகும்போது நடந்தது என்ன? அவர்களுக்குள்ளாய் ஆண்டவர் ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணுகிறார். அம்மோன் புத்திரர், மோவா புத்திரர், அம்மோனியர் இவர்களுக்குள்ளாய் அங்கே என்ன பண்ணாரு? குழப்பத்தை ஏற்படுத்தி அவர்களே ஒருவருக்கொருவர் அடித்துக் கொண்டு என்ன பண்ணாங்க? வெட்டுண்டு விழுந்தார்களாம். வேதம் சொல்கிறது 22வது வசனத்திலே. அவர்கள் ஒருவருக்கொருவர் விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். எப்ப தெரியுமா? துதிக்க ஆரம்பிச்சாங்களாம். யூதா ஜனங்கள் எல்லாரும் அந்த எக்காளங்களை பூரிகைகளை ஊதி அவர்கள் துதிக்க ஆரம்பித்தார். எப்படி தெரியுமா துதித்தாங்க? கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று பாடகரை நிறுத்தி, எப்படி அந்த அந்த சிச்சுவேஷனை கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவங்க அப்படியே துதித்தார்களாம். துதித்த உடனே நடந்தது என்ன தெரியுமா பிரியமானவர்களே? அவர்கள் துதி செய்ய தொடங்கிய உடனே எதிரிகளை தங்களுக்குள்ளே வெட்டுண்டு கர்த்தர் மடிய செய்தார். அவங்க அதிகாலையில போய் பாக்குறாங்க நடந்தது. அவங்க அங்க பாருங்க, அவங்க துதித்து அங்க இப்போ பார்க்கும்போது அவர்களே ஒருவருக்கு ஒரு வெட்டுண்டு விழுந்து கிடந்ததை பார்த்தார்கள். அவர்கள் அவர்கள் அந்த அந்த ஜனங்கள் மத்தியில இந்த யூதா ஜனங்கள் கொள்ளையிட போகும்போது அவ்வளவு ஏராளமான பொருட்கள் இருந்ததா. 3 நாட்கள் அளவாய் அவர்கள் கொள்ளையிட்டார்களாம். அவ்வளவு பெரிய வெற்றியை தெய்வம் அன்றைக்கு கொடுத்தாரு. யோசபாத் ஆண்டவரை தேட ஒருமுகப்பட்ட போது ஆண்டவர் அற்புதத்தை செய்தார். அன்பான தெய்வ பிள்ளையே, இந்த காலை வேளையிலே சோர்ந்து போய் வந்திருக்கீங்களா? துதிங்க. ஆண்டவரே, என் சிச்சுவேஷனை மாற்றுங்கப்பா. என் கண்களுமே நோக்கி இருக்கிறது. இந்த உலகத்துல நான் யாரையும் பார்க்கலப்பா. என் குடும்பத்துல யாரையும் பார்க்கல. எனக்கு அவங்க உதவி செய்திருவாங்களா? இவங்க எதையுமே நான் பார்க்கலப்பா. என் கண்களுமே நோக்கி இருக்கிறது. அவரை நோக்கி இருக்கிற, அவரை நம்புகிற பிள்ளைகளுக்காய் அவர் யுத்தம் செய்ய வல்லவராயிருக்கிறார். இந்த நாளில் இந்த வார்த்தை பிடித்துக்கொண்டு அவரை நம்ம பிடித்துக்கொண்டு அவருக்காக அவரை நோக்கி ஜெபிப்போம். அந்த வார்த்தைகளை அறிக்கை செய்வோம். ஆண்டவர் நிச்சயமாய் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்விலை செய்து நமக்கு இரக்கத்தை செய்து நம்மை நடத்த அவர் போதுமானவராயிருக்கிறார். ஆகவே சோர்ந்து போக வேண்டாம். அவரை பிடித்துக் கொள்வோம். அவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்விலை செய்வார்.